என்எஸ்ஜி எனப்படும் அணுசக்தி விநியோக நாடுகள் கூட்டமைப்பில் இந்தியாவுக்கு இடம் அளித்தால் பாகிஸ்தானையும் சேர்க்க வேண்டும் என சீனா பிடிவாதமாக கூறியுள்ளது. என்எஸ்ஜியில் சேர திட்டமிட்டுள்ள இந்தியாவுக்கு அமெரிக்கா உள்ளிட்ட பல நாடுகள் ஆதரவு அளித்துள்ளன. ஆனால் சீனா தொடர்ந்து முட்டுக்கட்டை போட்டு வருகிறது. அணு ஆயுத பரவல் தடை ஒப்பந்தத்தில் இதுவரை கையெழுத்திடாததால் என்எஸ்ஜியில் இந்தியாவுக்கு இடமளிக்க கூடாது என சீனா பிடிவாதம் காட்டி வருகிறது. என்எஸ்ஜியில் இந்தியாவை உறுப்பினர் ஆக்கினால் பாகிஸ்தானுக்கு உறுப்பு நாடு அந்தஸ்து அளிக்க வேண்டுமென சீன அரசு வலியுறுத்தி வருகிறது. இந்நிலையில் செவ்வாயன்று சீன வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் ஹூவா சுன்னிங் கூறுகையில், என்எஸ்ஜி உறுப்பினர் விவகாரத்தில் எந்த நாட்டையும் ஆதரவாகவோ எதிராகவோ சீனா செயல்படவில்லை என்றார். அணு ஆயுத பரவல் தடை ஒப்பந்தம்தான் முக்கியமானது என்ற ஹூவா, சியோலில் நடக்கும் என்எஸ்ஜி கூட்டத்தில் புதிய உறுப்பினர்களை சேர்க்கும் விவகாரம் நிகழ்ச்சி நிரலில் இல்லை என்று உறுதிபட தெரிவித்தார். இதனிடையே சீன அரசின் எதிரான குளோபல் டைம்ஸில் பாகிஸ்தானுக்கு ஆதரவான கட்டுரை வந்துள்ளது. பாகிஸ்தான் அணு ஆயுதங்களை குவிப்பதாக இந்தியா கூறும் குற்றச்சாட்டை குளோபல் டைம்ஸ் நிராகரித்துள்ளது. அணு ஆயுத குவிப்பு பாகிஸ்தான் அரசின் கொள்கை அல்ல என்றும், அணு ஆயுத குவிப்பு பாகிஸ்தான் அரசின் கொள்கை அல்ல என்றும், அதற்கு அணு விஞ்ஞானி அப்துல் காதர் கான் தான் பொறுப்பு என்றும் சீன அரசின் பத்திரிகை கூறியுள்ளது. எனவே இந்தியாவைப் போல பாகிஸ்தானையும் என்எஸ்ஜி உறுப்பினராக்க வேண்டுமென குளோபல் டைம்ஸ் கருத்து கூறியுள்ளது.